friends, this is our second video. If you don't know Tamil, you can understand by the subtitle. இல்ல உங்களுக்கு தமிழ் தெரியும்னா மேல இருக்கிற ஐகானை கிளிக் பண்ணி கேப்ஷனை ஆஃப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா விண்ட் எனர்ஜில இருந்து எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது. நீங்க ஒரு மோட்டர் வச்சிருக்கீங்க, அது எவ்வளவு கரண்ட் ஜெனரேட் பண்ண உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன். அதுல வோல்ட்ஸ்னு இருக்கும், பக்கத்துல ஏன்னு போட்டுருக்கோம். அந்த ஏவியும் பியும் இன்ஸ்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு நம்பர் வருதோ அவ்வளவுதான் அந்த மோட்டர் ஜெனரேட் பண்ணும். என்னோட 12 வாட்ஸ், ஏ 0.8, ரெண்டுத்தையும் இன்ஸ்ட் பண்ணா 1.7 தான் வருது. அதனால நான் 2 மோட்டர் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட இந்த மோட்டர் தான் இருக்குன்னா இந்த மோட்டரை வச்சு நீங்க இந்த ப்ராஜெக்டை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மோட்டர் கரண்ட் ஜெனரேட் பண்ணாது. வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி நீங்கள் கார்போர்டை கட் பண்ணிக்கோங்க. ஒரு 9 வாட்ஸ் பேட்ரி எடுத்துக்கிட்டு அந்த பல்ப் நல்லா எரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த பேட்டரியை நம்ம செக்கிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபேனோட உள்பக்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண பிறகு அந்த வட்டத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கார்போர்ட் பீஸ்ல ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதை வச்சு அந்த ஃபேனை ஃபெவிகால் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டின பிறகு ஒரு ஃபேனோட ரெட் ஒயரையும் இன்னொரு ஃபேனோட பிளாக் ஒயரையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயரை டேப் போட்டு ஒட்டிடுங்க. கனெக்ட் பண்ண பிறகு அந்த ஃபேன் நல்லா ஓடுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியா கட் பண்ணி வச்ச அந்த கார்போர்ட் பீஸை தவிர எல்லா கார்போர்ட் பீஸையும் ஒட்டிடுங்க. அடுத்து நம்ம பிளக்கின் போர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஸ்க்ரீன்ல காட்டுற மாதிரி சின்ன சின்ன கார்போர்ட் பீஸை கட் பண்ணிட்டு அதில் அலுமினியம் ஃபாயிலை கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கார்போர்ட் பீஸில் காப்பர் ஒயரை சுற்றிடுங்க.
ஒட்டின பிறகு அந்த கார்போர்டோட ஒயரையும் லைட்டோட ஒயரையும் கனெக்ட் பண்ணிட்டு பேட்டரியோட ஒயரை அந்த அலுமினியம் ஃபாயில் மேல வச்சா அந்த பல்ப் எரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச அந்த 2 கார்போர்ட் பீஸ் நடுவுல ஒரு கார்போர்ட் பீஸை வச்சு ஒட்டிடுங்க. இது எதுக்காகனா நம்ம 2 செஞ்சு வச்ச கார்போர்ட் பீஸ் டச் ஆகாம இருக்கத்தான் நம்ம நடுவுல கார்போர்ட் பீஸை ஒட்டிடணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த கார்போர்ட் பீஸை ஒட்ட ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் அது காயிற வரையும் ஓரமா வச்சிடுங்க. காய்ந்த பிறகு பிளக்கிங் போர்ட் இப்படித்தான் இருக்கும். பிளக்கிங் போர்ட்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிளக் பாயிண்ட் போலதான். நான் பண்ற மாதிரி நீங்களும் ஒயர்களை கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒட்டாம வச்ச அந்த கார்போர்ட் பீஸோட பிளக் பாயிண்ட் போட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி சின்ன சின்ன கார்போர்ட் பீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கார்போர்ட் பீஸோட முனைய ஷார்ப்பா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கார்போர்ட் பீஸை ஒன்னா வச்சு கரெக்டா ஒட்டிடுங்க. ஒட்டி வச்ச கார்போர்ட் பீஸோட அலுமினியம் ஃபாயிலை வச்சு கவர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 2 பீஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. அதோட காப்பர் ஒயரை சுத்தி வச்சிடுங்க. ஒட்டின பிறகு இந்த பொசிஷன்ல அதை ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி கார்போர்ட் பீஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கார்போர்ட் பீஸை இப்படி அதை ஒட்டிடுங்க. காய்ந்த பிறகு அந்த ஒயரை அந்த ஓட்டையில நுழைச்சி பாக்ஸ் மாதிரி ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் அந்த சுவிட்ச் பொருந்துற மாதிரி ஓட்டையை போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த சுவிட்சோட ஒயரை கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த சுவிட்ச் கரெக்டா கனெக்ட் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த பிளக் பாயிண்ட் போர்ட்டோட அந்த ஃபேனை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு அதை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயர் போற இடத்த க்ளூ பண்ணிடுங்க. இப்போ பேட்டரியோட ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்ச பிளகின் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு அந்த பிளகினோட ஒயரையும் லைட்டோட ஒயரையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்ப நீங்க பிளகினை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம செஞ்சது வேலை செய்தான்னு பார்ப்போம்.
உங்கள் வீட்டில் அதிகமாக ஜெனரேட் பண்ணுற மோட்டார் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இருக்க சாதாரணமான டேபிள் ஃபேனில் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம்.